அன்னைக்கு ஒரு நாள் சாதம் ரொம்பவே மீந்திருந்தது. ஸோ, அதனால இவ்ளோ சாதத்த நம்மளால சாப்பிடவும் முடியாது. அதே சமயம் இத வேஸ்ட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அதில பாதி சாதத்த எடுத்து பகுந்து, அதில கொஞ்சம் மிளகாய் தூள், பெருங்காயம் இதெல்லாம் போட்டுக்கிட்டேன். உப்பு ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன். அதனால வந்துட்டு வீடியோல காட்ட முடியல. மீதம் இருக்க பாதி சாதத்த நான் வந்து சாப்பிட்டுட்டேன். இப்போ இந்த பாதி பங்கு சாதத்த இந்த மாதிரி கையிலேயே நல்லா பெசஞ்சுட்டு, அத வந்துட்டு ஒரு செராமிக் பிளேட்ல வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா, நாங்க செராமிக் பிளேட் தான் இங்க வந்து நெறைய யூஸ் பண்றோம். இங்க வந்துட்டு அந்த தாம்பூலம் தட்டெல்லாம் வந்துட்டு எங்கள்ட்ட இல்ல. ஸோ இந்த மாதிரி 2 பிளேட் அளவுக்கு என்னால வந்துட்டு வடகம் வந்து ரெடி பண்றதுக்கு முடிஞ்சது. இத எடுத்துட்டு போய் வெயில்ல வந்துட்டு ஒரு 2 டேஸ் வச்சேங்க. ஸோ அயர்லாண்ட்ல இப்ப சம்மர் அப்படின்றதுனால இந்த வெயிலுக்கும் பார்த்தீங்கன்னா, வடகம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அத எடுத்து ஒரு பாக்ஸ்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஆயில் சூட் பண்ணி அது கூட வந்து நான் பொரிச்சு பார்த்தேங்க. நம்ம ஊர்ல வடகம் செஞ்சா எப்படி இருக்குமோ, அதே போலவே டேஸ்ட்டா வந்திருந்தது. நல்லா கிரிஸ்பியாவும் இருந்தது. ஸோ சாதத்த வேஸ்ட் பண்ணாம சூப்பரான சைட் டிஷ் ரெடி.